ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆனந்தியோட அப்பாவும் அம்மாவும் ஆனந்தியோட அதாவது ஹஸ்பண்டை பற்றி, வீராவை பற்றி ரொம்பவுமே உயர்வாகவும் சந்தோஷமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசினதுக்கப்புறம் நம்ம கண்ணே பட்டிருக்கோம், நம்ம சுற்றி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னன்னா, ஆனந்தி இந்த விஷயத்தை வெளியிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வீரா எப்படியெல்லாம் இவங்களை ஏமாற்றி நம்ப வச்சுருக்காங்க பாரு, இவங்க இவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ரூமில் அவங்க உட்காந்துருக்காங்க. இப்போ ஆனந்தியோட அப்பாவும் அம்மாவும் வந்து அவங்களுக்கு ஆனந்திக்கு சுற்றிலாம் போடுறாங்க. அடுத்து இங்கே குமரன் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, குமரன் உட்காந்துருக்காங்க, அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி, அதே நேரத்தில் அவங்க அப்பா உட்காந்துருக்காங்க. அவங்க பெரியமாவும் பெரியமாவோட மகளும் இருக்காங்க. இப்போ அவங்க பெரியமா வந்து, நான் அவங்கள வெளியில் போக சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, அவங்கள பிடிக்கல, அவங்க இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாங்க, நீங்கள் என் மேலே எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. குமரனோட அம்மாவுக்கும் ரொம்ப கோவம் தான், அவங்க தங்கச்சிக்கும் கோவம் தான். இருந்தாலும் குமரன் அமைதியாக உட்காந்துருக்காரு. அவங்க பெரியமா பேசிட்டு போயிடுறாங்க. அடுத்து அவங்க அக்கா, அவங்க பெரியமாவோட மக, அவங்களும் பேசுகிறாங்க. அப்பயும் பார்த்தோம்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரி பேசுனதோட கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இவங்கெல்லாம் ரொம்ப கோவமாக குமரன்ட்ட பேசும்போது, இல்லை எனக்கான பொண்ணு எப்படி இருக்கணும்னா அம்மா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிலாம் பாசமாக இருக்கணுங்கிற விஷயத்தை குமரன் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் சரி அந்த மாதிரி பொண்ணு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் அவங்க அப்பா கவனிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ சொன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னா என்னைய கடல்லேருந்து காப்பாற்றினாங்கல்ல அந்த பொண்ணு தான், அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணை சீக்கிரம் தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா குமரன்ட்ட சொல்கிறாரு. இப்போ குமரனும் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே யோசனையோடு இருக்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஆனந்தியோட வீட்டில் அவங்க அண்ணன் இருக்காங்களா, அவங்க உட்காந்து ஃபேனெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தா கடைக்கு போய்ட்டு வர சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனந்தியோட அம்மா, ஏன் ஆனந்தி போக மாட்டாங்களா, விருந்து மருந்து 3 நாளைக்கு தான் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ இங்கே தான் இருந்து போச்சு, அவங்க காசு எடுத்து செலவு பண்ணி காய்கறிலாம் வாங்கிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனந்தி அப்படியே யோசிக்கிறாங்க. அடுத்து ஏன்னா அவங்கள்ட்ட தான் காசு இல்லைல்ல, சரி கொடுங்கம்மான்னு சொல்லி பேக்கை வாங்கிட்டு வெளியில் கிளம்புறாங்க. வாசப்படிக்கிட்ட வரும்போது அவங்க அப்பா பணம் கொடுத்து, நீ போய் வாங்கிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து ஆனந்திக்கு சப்போர்ட் பண்ணி காசு கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆனந்தி வந்து கடைக்கு போயிடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, குமரனும் அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல கோட்டி, அவங்க 2 பேரும் பார்த்தோம்னா வந்துட்டு இருக்கும்போது ஜூஸ் கடையில் வந்து அந்த பொண்ணு பார்க்க வந்துட்டு போனாங்கல்ல, அந்த பொண்ணு உட்காந்துருக்கிறத குமரன் பார்த்துடுறாரு. இது ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்தது தான். அவங்க எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இப்போ கோட்டிக்கிட்ட சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லி பேசி மன்னிப்பு கேட்கணும், கொஞ்சம் வந்து அவங்கள்ட்ட போய் கேட்டு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாங்க. இப்போ கோட்டி போய் பார்த்தோம்னா அதே எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் பார்த்தா ஆனந்தி உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட போய் பேசுகிறாங்க. இப்போ ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லி குமரன் உள்ளே போய் பார்த்தா ஆனந்திக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு குமரன் வந்து அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு. உங்கள்கிட்ட பேச வரலாங்க, இந்தாண்டு அவங்கள்ட்ட பேச வந்தால் திரும்பி பார்க்குறாங்க, அவங்களையும் காணோம். இப்போ வழக்கம் போல் ஆனந்தி வந்து டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க குமரன்ட்ட. அதோட பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோவும் காட்டியிருக்காங்க. அந்த ப்ரொமோ சம்மந்தமாக அடுத்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.